கொங்கு வேளாளர் கவுண்டரை புறக்கணிச்சிட்டாங்க. காங்கிரஸ் வேட்பாளர் தேர்வு பற்றி கரூர் எம்பி ஜோதிமணி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. இது பற்றிய பின்னணி தகவல்களை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களோட பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் தமிழ்நாட்டின் மேற்கு மண்டலமான கொங்கு பகுதியில செல்வாக்கு மிகுந்த 38 சட்டமன்ற தொகுதிகள்ல பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாள கவுண்டர் மற்றும் அருந்ததியர் சமூகங்களுக்கு முழுக்கவும் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. இது தமிழ்நாட்டின் அரசியல் மற்றும் தேர்தல் வரலாற்றுல இதற்கு முன்னாடி நிகழ்ந்திராத ஒன்று என்று கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பரபரப்பை கிளப்பியிருக்கிறாங்க ஜோதிமணி. தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு மொத்தமாக 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுச்சு. நீண்ட இழுபறிக்கு பிறகு 27 தொகுதிகளுக்கு இன்று வேட்பாளர் பட்டியலும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் மதுரை மாவட்டம் மேலூர் சட்டசபை தொகுதிக்கு மட்டும் வேட்பாளர் அறிவிக்க வேண்டியிருக்கு. இந்த நிலையில தான் காங்கிரஸ் வேட்பாளர் தேர்வு பற்றி அந்த கட்சியை சேர்ந்த கரூர் எம்பி ஜோதிமணி கடுமையாக விமர்சிச்சு பேசியிருக்கிறாங்க. இது பற்றி ஜோதிமணி தன்னுடைய எக்ஸல பக்கத்துல கூறியிருக்கிறதுல வேதனையாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பட்டியலில் 12 சட்டசபை உறுப்பினர்களுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதை வரவேற்கிறேன். அதே நேரத்துல மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகள்ல காங்கிரஸ் கட்சி தொண்டர்களின் மனக்குமுறலையும் கொந்தளிப்பையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. வேட்பாளர்கள் முன்பே முடிவு செய்யப்பட்டு அதற்கேற்ப தொகுதிகள் கேட்டு வாங்கப்பட்டுள்ளன. நீண்ட காலம் காங்கிரஸ் கட்சியில் அர்ப்பணிப்போடு பணியாற்றி வரக்கூடிய தகுதியும் மக்கள் செல்வாக்கும் வெற்றி வாய்ப்பும் இருக்கக்கூடிய பலருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது என்பது வேதனை அளிக்கிறது. 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் பணியாற்றிய பலர் இருக்கும்போது அந்த இடத்தில் கட்சிக்கு வந்து சில நாட்கள் சில வருடங்களே ஆன கள அனுபவம் இல்லாத சிலருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டின் மேற்கு மண்டலமான கொங்கு நாட்டு செல்வாக்கு மிகுந்த 38 சட்டமன்ற தொகுதிகள்ல பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாள கவுண்டர் மற்றும் அருந்ததியர் சமூகங்களுக்கு முழுக்கவும் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. இது தமிழ்நாட்டின் அரசியல் மற்றும் தேர்தல் வரலாற்றில் இதற்கு முன்பு நடந்திராத ஒன்று. கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமூகத்தின் உட்பிரிவுகளுக்கு 2 தொகுதிகளை வழங்கி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மையான கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமூகத்தை புறக்கணித்திருப்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதே போல 28 தொகுதிகளில் 6 தனி தொகுதிகளை கேட்டு பெற்ற காங்கிரஸ் கட்சி மிகவும் பின்தங்கிய விளிம்பு நிலை சமூகமாக இருக்கக்கூடிய அருந்ததியர் சமூகத்திற்கு வாய்ப்பை மறுத்திருக்கிறது. 2 பெண்களுக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இது காங்கிரஸ் கட்சியின் சமூக நீதி கோட்பாட்டிற்கும் சமூகத்தின் கடைகோடி மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர் ராகுல் காந்தியின் அரசியல் நிலைப்பாட்டிற்கும் எதிராக இருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர், சட்டமன்ற கட்சி தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களுக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலத்தை பற்றியோ தமிழ்நாடு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய கடுமையான அரசியல் சூழலை பற்றியோ உண்மையான கட்சி தொடர்களின் உணர்வுகளை பற்றியோ எந்தவித கவலையும் அக்கறையும் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. இவர்களோட பட்டியலை ஏற்க மறுக்கக்கூடிய உரிமை ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டருக்கும் இருக்கு. அதுதான் காங்கிரஸ் கட்சியின் வலிமையான ஜனநாயக தன்மை. இந்த பேரழிவை தடுத்து நிறுத்த நாங்கள் மேற்கொண்ட முயற்சி வெற்றி பெறவில்லை. ஆனால் நாங்கள் உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களின் உணர்வுகளை உள்வாங்கி அவர்கள் எண்ணங்களை பிரதிபலித்தோம். அவர்களை கைவிட்டு விடவில்லை என்கின்ற திருப்தி மட்டுமே எஞ்சியுள்ளது அந்நியமாக உணர்கிறேன். 30 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றியுள்ளேன். எவ்வளவோ கடினமான காலங்களை, சவால்களை கட்சி எதிர்கொண்ட போதெல்லாம் உணர்வு பூர்வமான ஒத்துழைப்புடன் பணியாற்றி கொண்டிருக்கிறேன், போராடி இருக்கிறேன். முதலாக மிகவும் அந்நியமாக உணர்கிறேன். தமிழ்நாட்டோட எதிர்காலத்தையும் அரசியல் சூழலையும் கருத்தில் கொண்டு இது குறித்து வாக்குப்பதிவு முடிந்த பிறகே விரிவாக பேச விரும்புகிறேன். இந்த நேரத்துல மனம் சோர்ந்து போயிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போதும் காங்கிரஸ் கொடியை பெருமையோடு உயர்த்தி பிடித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டருக்கும் எனது பேரன்பையும் ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களின் அர்ப்பணிப்பிற்கு தலை வணங்குகிறேன் அப்படின்னு கூறியிருக்கிறாங்க. ஜோதிமணியோட இந்த ஒரு பதிவு மற்றும் காங்கிரஸ் கட்சி மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து நீங்கள் நினைப்பது என்ன என்பதை கமெண்டில் மறக்காமல் பதிவிடுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.